கிறிஸ்தவ நல அமைப்பின் சார்பாக இந்த திருச்சி மாநகரிலே இன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்திற்கு பல்வேறு திருச்சபையினுடைய தலைவர்கள், குருமார்கள், ஆயர் பெருமக்கள், திருச்சபை தலைவர்கள் இந்த நாளிலே பங்கு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான கூட்டணிக்கு கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிப்பது என்றும் 234 தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் களப்பணி ஆற்றுவார்கள் என்றும் தீர்மானிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவரான ஜோசப் என்பவர் நிற்கிறார். இந்த கிறிஸ்தவம் என்பது 200-300 ஆண்டுகளாக இங்கு இருந்து வருகிறது. மிகவும் வைப்ரண்ட்டாக கிறிஸ்தவ நிறுவனங்கள்லாம் இருக்குது. கிறிஸ்தவ நிறுவனங்களிலே படித்தவர்கள் தான் இன்றைக்கு எல்லா கட்சிகளிலுமே பொறுப்பு மிகுந்த நபர்களாக இருந்து வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்காக பேசுபவர்களாக, எல்லா மக்களையும் அரவணைத்து செல்பவர்களாக, எல்லா மக்களுக்காகவும் பேசுபவர்களாக இருப்பவர்களைத்தான் நாங்கள் ஆதரிக்க முடியும். நேற்று வரை அவர் தன்னுடைய தொழிலிலே பிஸியாக இருந்துவிட்டு இன்றைக்கு தேர்தலுக்கு வருகிறேன், கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தோடு வருகிறேன் என்று சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல்வேறு நலத்திட்டங்கள் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், பெண்களாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தேவை என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ, தமிழ் புதல்வன் திட்டம், இன்றைக்கு எல்லா மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இடைநிலா கல்வி இன்றைக்கு வழங்கப்படுகிறது. அதே போல் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்து பெண்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு தொகை வழங்கப்படுகிறது. இன்னும் அதிகமாக கூட்டி தருகிறோம் என்ற வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மதக்கலவரமாக மாற்ற முயற்சிக்கின்ற சக்திகளை ஒடுக்கின்ற ஒரு ஆட்சியாக, அரசாக, கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே எங்களுடைய உள்ளார்ந்த ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம்.